உனக்கு நான் எது பண்ணா சொல்லு. நீ எது பண்ணாலுமே எனக்கு எரிச்சலா இருக்காது. எரிச்சல் தான் வருது. எரிச்சல் ஹேரா வருது. சரி என்ன பண்ணா நீ நார்மலா இருப்ப? நீ எது அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை வந்து நம்மளுக்கு பப்ளிக்கா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறான். எங்க அப்பா ஜெருப்புல அடிக்க போறாங்க. அடிக்க போறான். மாட்டுக்கு பேர் என்னங்க தோட்டக்காரரே? இந்த மாட்டுக்கு பேர் தாத்தா, இந்த மாட்டுக்கு பேர் என்னங்க? எரம. இந்த மாட்டுக்கு பேர் எரம. இது பேர் தான் எரம. Love the world, but keep the sky on your mind. இது தாத்தா கொம்பு பூசி எடுத்துருக்கா. தாத்தா பூசி விடுங்க கொம்புக்கு. கலர் பொடியா? அடே ஏய் அடக்கு வாடா. இல்லப்பா பால் டேய் ஏதாவது பேசுங்கடா. வீடியோங்கறீங்கல, வீடியோ எடுத்தா தான் பேசணுமா? ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாட்டுக்கு கொம்பு பூசலாம். டவுன்ல இருந்தீங்க, நீங்க சிட்டில இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மாடு ஃபங்க்ஷன், மாட்டு பொங்கல்னு சொல்றாங்களா, அதெல்லாம் இதுதான் பாருங்க. இந்த மாதிரி கிராண்ட்பா இருப்பாரு எல்லா தோட்டத்துலயும் ஒருத்தர். அவர் தான் எங்க தாத்தா. மாட்டுக்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா கண்டென்ட் கிடைக்காம பேசுவாரு. என்ன ஒரு போல போய் ஏதாச்சும் ஒரு சென்ஸ் நல்லா வந்திருக்கு நான் பேசுறது, அதை எடுத்து போடலாம். ஓகே மாடு முட்டிரும். சங்கர் இந்த மாடு முட்டும். மறந்துருச்சு. ஓகே நான் எடுத்துட்டா. கிராண்ட்பா இருப்பாரு. எல்லா ஃபெஸ்டிவலும் இப்படி தான் இருக்கும். அக்கா நீ ஏதாச்சும் கேளு, நான் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு வரேன். நீ தான் பேசணும். நான் எடுத்துனே எல்லாம் வராது. நீ என்னடா படிச்சா? இதெல்லாம் பார்க்க மாட்டேன். நானா இருந்தா வெளியே வந்துடுவேன் பட்டுன்னு. அவங்கள பிடிக்கணும். அதெல்லாம் சென்சார்ல போயிருந்தேன். அருளன் ஏதாவது பேசுவாரு. நம்ம அன்கட்டா போடுறோம்னு சொல்லியிருக்கோம், அதுக்கு ஏத்த மாதிரி பேசணும். திடீர்னு இப்படி பேசினா என்ன பேச வராது. நானும் ஒரு ஃப்ளோர்ல எடுக்கிறேன். வீடியோ ஓப்பன்ல இருந்து ஓகே. இந்த மாட்டு பேர் தான் லட்சுமி. பாத்துக்கோங்க. நாங்க இன்னைக்கு தான் வைக்கிறோம். மாடுக்கு பேர் வைக்கப்பட்டது. மாடு பேர் வைக்கப்பட்டது. லட்சுமி மாட்டுக்கு நம்ம முடிச்சிட்டோம். தாத்தா வந்து அதுக்கு நெல்லுங்கிறாரு, அது நிக்க மாட்டேன் அப்படிங்குது. அங்க பாருங்க, நிஜமா அப்படிதான் சொல்லுது. தாத்தா கூப்பிடுறாரு, நீ போங்க இன்னைக்கு எனக்கு பர்த்டே அப்படிங்குது. தாத்தா கடைசி அப்பயுமே ட்ரை பண்ணி பொட்டு வைக்கலான்னு பாக்குறாரு. அவரு டென்ஷன் ஆகி போயிட்டு லட்சுமி விட்டுட்டாரு. அடுத்து பார்வதிட்டு போறாரு. பார்வதி பாருங்க கோஆபரேட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். கோஆபரேட்டிங் இல்ல, அது வந்து சீல். இதுதான் சீல். நீங்க வீடியோல கூட கவர் பண்ணி எடுத்துங்க. அது இருங்க ஒரு நிமிஷம். இந்த பக்கம் அதான் சீல். அந்த சீல் எல்லாத்துலயும் இருக்கும். நல்லா பாருங்க, இந்த மாட்டிலே வச்சிருப்பாரு தாத்தா. ஆமா, எப்படின்னா அது சீல். அதுதான் வந்து இந்த பக்கத்துலயே கூட போய் எடுக்கலாம். இதுவும் பண்ணாது, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இருக்கும். வாங்க அடுத்த சீல் போடுவாரான்னு பார்க்கலாம். இவனுக்கு மேல ஒரு சீல் போட்டு விட்டுருங்க. அது வந்து ஒன்லி அனிமல்ஸ்க்கு மட்டும் தான் சீல் வைப்பாங்க. ஏன்னா அவங்க மாடுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க. கை ரேகைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதைத்தான் அவர் வச்சுட்டு வர்றாரு. ஒரு ரேகையில கண்டுபிடிக்க முடியாதுன்னா 5 ரேகையை ஒட்டுக்க வைக்கிறேன். இந்த மாட்டுக்கு பேர் என்னங்க தோட்டக்காரரே? இந்த மாட்டுக்கு பேர் தாத்தா, இந்த மாட்டுக்கு பேர் என்னங்க? எரம. இந்த மாட்டுக்கு பேர் எரம. இது பேர் தான் எரம. அங்க பாத்துக்கங்க.
அது உச்சா போகுது. மாட்டு உச்சா இப்படிதான் போகும். அந்த பக்கம் பாத்துங்க. தாத்தா சீட்டர்ல கட் பண்ணிடுறாங்க. கொடுங்க. ஒரு லட்சம் பப்ளிக் பீப்பிள் பாக்குறது டேப்லெட் யூஸ் பண்ண கூடாதுடா. சீல் வைப்பாரு பாருங்க. வெஸ்டர். அப்பா தாத்தா இதோட சன் அது. இது பேர் குட்டி எருமை. குட்டி எருமை. அதுக்கு ஒரு சீல் வைப்பாரு பாருங்க. இப்ப ஏற்கனவே வச்சிருக்காரு. அதான் வெஸ்டர். இன்னொரு வீடியோல தோட்டக்காரரை இது என்ன ஆடு? கருப்பாடு. இது என்ன சாப்பிடும்? புல்லுதான் சாப்பிடும். பேர் என்ன? அந்த மாதிரி பண்ண ஏதாச்சும் பண்ணலாம்டா. அதை தாண்டி இப்ப பண்ண சொல்லிட்டு இருக்க. சரி நம்ம இந்த எருமையை வச்சு பண்ணலாம். தோட்டக்காரரை நீங்க அங்க போங்க. இது என்ன எருமை? அது என்ன சாப்பிடுன்னு கேட்கணும். நீங்க பக்கத்தால நில்லுங்க. அப்பதான் கேட்க முடியும். ஓகே. இல்ல அவங்க கண்ணன் பிட் அடிக்கிறாங்க. நம்ம யாராச்சும் கண்டா பண்ணுவோம். தோட்டக்காரரே இந்த இந்த இது பேர் என்ன? அது எருமை. இதுக்கு எருமைன்னு தான் பேர் வச்சிருக்கீங்களா? அது எருமை, இது எருமை. ஓகே. தோட்டக்காரரே இது என்ன சாப்பிடும்? இருக்கு. அது எருமை. ஏரு. இது வந்து எர்ற. ஓகே. இது என்ன? இதுக்கு என்ன புல்லு போடுவீங்க? அதுக்கு வக்கி புல்லு தான் போடுவாங்க. எது போடுவாங்க? அப்ப அந்த அதுக்கு என்ன போடுவீங்க? அதுக்கு 2 புல்லு சேர்த்தி போடுவாங்க. பாருங்க இந்த எருமை இப்படியே உச்சா போகும். அதுக்கு வந்து கொம்பு தொட்டா உச்சா வந்துரும். கண்டென்ட்டே அதான். ஆமா. யாருத்தருக்கு கோமி வேணும்னு நினைச்சீங்கன்னா மாட்டோட கொம்பை மட்டும் போய் பிடிங்க. தன்னை பேர ஐயே அருளண்ணா ஹைலைட்டா வர போறாரு. இது சரி பண்ணி ஆகணும். எனக்கு ஹைலைட் பாயிண்ட் ஏதாச்சும் கிடைக்கணும். உனக்கு கிடைச்ச நீ தான் டிஷர்ட் போடாம சுத்திட்டு இருக்கியே. இல்ல அப்ப ஜான்சினா அப்பப்ப எப்படின்னு சந்தோஷ் வீடியோல பார்த்துட்டு எப்படி நான் கமலா மாறேன். அவன் சீல் வைக்கல. சீல் வைக்கலீங்க. இது எதுக்கு இந்த சீல் வைப்பாங்கன்னா அப்ப எல்லாம் அலங்காட்டுக்கு போற எருமை இது எங்க எருமைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் அந்த சீல் வைப்பாங்க. அண்ணா போதும். ஓகே. ரொம்ப புளிச்சு வேண்டாம். கை வச்சு பாப்பாங்களா மறுபடியும்? ஆமா. ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணுவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணிக்குவாங்க. சண்டை வந்துச்சுன்னா ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணி அந்த இறமை எங்களுதுன்னு எடுத்துட்டு இதுல இருந்து ஆள் வர சொல்லுவாங்க. இல்ல இல்ல அவங்களே ஆள் இருப்பாங்க இந்த காலத்துல. அது மாதிரி அது இறமையோட இது வந்து மகள் சன் எரமசன். அவனோட சேராது. அவன் பேட் பாய். அண்ணா ஆமா கொம்பு தொட்டானே உச்சா போகுது. இது என்ன ஃப்ரண்ட் கேமரா உடஞ்சே போயிடுச்சு. எப்ப இருந்தாலும் கட் பண்ணி தான் போடுவேன். ஐயோ அங்க பாருங்க ஒரு பையன் ஏதோ லவ்ங்கறான். இல்ல அவர் கஸ்டமர் கால்ட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காரு. நீங்க அப்படியே தப்பா எடுத்துக்காதீங்க. சரி டென்ஷன்ல இருக்கவங்க நம்மளே அடி போடுவோம். எங்க போறோம்? இப்பதானே ஒரு பொண்ணு கிட்ட பேசி முடிச்சா? அது பொண்ணு இல்லைங்க கஸ்டமர் கால். ஓகேவா? 140 ரூபாய் எடுத்துட்டாங்களாம். அவங்க அரை மணி நேரமா கேட்டுட்டு இருக்கான். கழுவிட்டு இருக்கோம். மாடு கழுவும் போது பேலன்ஸ் எடுத்துட்டாங்களாம். அங்க பாருங்களேன். அக்கா சும்மா சொல்லுங்க. சும்மா சொன்னா ஆட்டுக்குட்டி என்ன சும்மாவா? இவ்வளவு நேரம் பேசுனது சும்மா சும்மா போய் பேசுறோம். போய் பேசிட்டு இல்ல போய் பேசுறாங்க வியூவர்ஸ். ஆமாங்க பாருங்க நான் கூட போய் பேசுறோம். எனக்கு சையாயிடுச்சு. சையாயிடுச்சுங்களா? வெக்க வந்துருச்சான். சந்தோஷ் சந்தோஷ் சொல்லுங்கக்கா. என்னடா இன்னுமாடா போன் பேசி முடிக்கல? 1 மணி நேரமா போன் பேசிட்டு இருக்க. இல்ல கஸ்டமர் கால். காதல் வந்துட்டாலே இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. லவ் பண்றானாமா சும்மா நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன். போய் பேசுறான். மேல ஒரு ஹலோ சொல்லிருங்க. ஓகே நீங்களே யூடியூப் சேனலில் வர போகிறீங்க. மறக்காமல் வேதா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேதா சேனல் பேர் வந்துருச்சுக்கா. சொல்லு. பேர் வந்துருச்சு. சங்கர் வித் வேதா. சங்கர் வித் வேதா. ஃப்ரெண்ட்ஸ் சங்கர் வித் வேதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் நீ அவ கூட பேசுறத பாருடா. அவங்க இதெல்லாம் கண்டென்ட் இது ப்ரைவேசி. சாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேறு கண்டென்ட் யோசிக்கலாம். வாங்க இது நல்லா இல்லை.
நீ கண்டென்ட்ல வரணும்னு நினைச்சில நீ கண்டென்ட்ல வரணும்னு சொன்னீல அவ கூட பேசுறதே கண்டென்ட்டா போட்டுறேன் நானு நல்லா இருக்கும்டா கண்டென்ட் ஸோ செம்ம ஜாலியாக போயிட்டு இருக்குங்க இங்கே vloggers எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நான் பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா சங்கட் இருக்கு. ஸோ இதான் நம்ம வீட்டு கருப்பன் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோதான், எல்லாத்துக்கும் ஃபோனுங்கிறது ஒன்று வந்துடுது. அடுத்தது அண்ணாவோட லவ். ஹாய் டார்லிங். ஹோல்ல வச்சிட்டா அவ்வளோதான் என் பொழப்பாட்டுருக்கு. பார்க்கலாம் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. வாழ்க்கையினாவும் வெயிட் பண்ண போல. யார் கூடயோ பேசுறாங்களோ? யார் கூட பேசலப்பா, வந்துட்டாங்க. ஹலோ சொல்றா. என்னடா மரியாதை இல்லை, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற. தாமரா இங்க வீட்டில் இருக்கான்டா. இப்போ அண்ணனுக்கோசரம் கால் பண்ணல, தாமரைக்கோசரம் தான் கால் பண்ணியிருக்கேன். ஹலோ மயில், சும்மா எரிச்சல் பண்ணுறதா மயில்? நீதான் ஹலோ சொல்லு, ஹலோ சொல்லு, அப்பதான் கொடுப்பேன். ஹலோ நீதான் செம்ம எரிச்சல் பண்ணிருக்க. ஹலோன்னு ஹலோ சொன்னா கொடுத்துருங்க. ஹலோ 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 உனக்கு நான் எது பண்ணா ஆதிரா பேசுறானா? ஹலோ சொல்லு. நீ எது பண்ணாலுமே எனக்கு எரிச்சலாக இருக்காது, எரிச்சல் தான் வருது, எரிச்சல் ஹேராக வருது. சரி என்ன பண்ணா நீ நார்மலா இருப்ப? நீ எது பண்ணாலும் நார்மலாக இருக்க மாட்டேன். வரேன்னு சொல்லு, வரேன்னு சொல்லு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. நீ சொல்லு, நீ தான் சொல்லுவியே என்னைக்கும் எது பண்ணாத மாதிரி. சொல்லு என்ன பண்ணலாம்? நீயே சொல்லிக்கோ. என்ன பண்ணலாம்னு கேட்டேன். எஸ் எஸ், இங்க இன்னொரு ஒட்டு கேட்டுக்கோ. எங்கள் அக்கா பேசுகிறாள், அம்மா பேசு. ஹலோ 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 ஏன் உனக்கு காது கேட்கலையா? ஹலோ பேசு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கை முடிஞ்சது. சந்தேகங்கள்லாம் ஃபன் போயிட்டு இருக்கு. சங்கீதாக்கு மரியாதையே இல்லை. எஸ், அப்படியே கூட இருக்கலாம். சொல்லு, நான் சங்கீதாக்கு மரியாதையே அண்ணா அவகிட்ட மூஞ்சி தூக்கி வச்சிருங்க. நான் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கா. சன்னே மூஞ்ச தூக்கி எங்க வச்சுட்டு வந்திருக்க? அவன் தம்பி தான் சொன்னான் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு. ஒட்ட வச்சுட்டு எங்க இருக்காங்க? இப்போ எங்க இருக்கீங்க? இல்ல அவர் கொஞ்சம் எப்படி இருக்கீங்க, வைபிள் இருக்கீங்க, கோவத்தில் இருக்காராம். பல்ப் வாங்கிட்டு சில பல்ப் எல்லாம் வாங்கிட்டாரு தெரியாதனமா, கண்டென்ட் கிடைக்காம. ஃபோன் பேச கட் பண்ணிட்டு அது வந்து நம்ம சேனல்காரர் தான். ஓகே, அதே தான், அந்த சேனல்காரர் தான் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இது கண்டென்ட்ல அதிகமா வர போகுது. எஸ், எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்கு. சரி ஓகே, வாங்க நைட் மீட் பண்ணலாம். ஆமா, நீங்க வர்றதுக்கு அப்புறம் தான் லைட் பண்ணிடுறீங்களா? பார்க்கலாம். ஓகே. இல்லை அவங்க கிளம்புறீங்களா? வேதா இல்லை அவங்க நைட் அந்த கோழி இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு தான் கிளம்புவாங்க. ஐயோ, ஸ்வீஸ் போகணும், நம்மளாம் சாப்பிட்றதெல்லாம் வீடியோ இருக்குல்ல, அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. சங்கர் வித் வேதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் கை உட்காந்து அழுதுட்டு இருக்கான். சந்தோஷ். நான் பேசுறது இல்லை அவங்ககிட்ட. இல்லை பேசுறது இல்லை, அவங்க ப்ளூடூத் எடுத்துட்டு வருதா இல்லைன்னு மட்டும் தான் கேட்டாங்க. பேசக்கூட சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ பண்ணலாம். சன்னே உங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ பண்ணலாமாம்மா. ஆமாம் சந்தோஷ், நீங்கள் வேறு லவ் மூடில் இருக்கீங்க, இந்த சில லவ் ஃபெயிலியர் மூடில் இருக்கீங்க. ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. கண்டென்ட்டுக்கோசரம் உள்ள பண்ணுறேன் சந்தோஷ். அவன் வேற ஏதோ லவ் ஃபெயிலியர்னு சொல்லி ஒரு கண்டென்ட் எடுத்தீங்க. லவ் ஃபெயிலியர் கண்டென்ட் அடே. இவ்வளோ நேரம் வீடியோ காதல் வந்து கண்டென்ட்ல வராது ப்ரோ. இரு ஒரே சரி, அப்புறம் ஃபீல்ல வரும் ப்ரோ. ஓ மை காட், இது கேட்டேங்க ப்ரோ. இல்லை வேதா, இவ்வளோ நேரம் ஹெட்செட் போட்டு என்னோட ஹெட்செட் ஒர்க் ஆகும்னு கேட்டியா?
சொல்லு சொன்னே அவளே கடுப்பாய் கேட்டாயிட்டா கட் பண்ணிட்டான். போதும்டா குண்டா ஆஃப் பண்றா. கண்டென்ட் இதெல்லாம் கண்டென்ட்ல எடுத்துக்கோ. கடைசியா வந்து நெக்ஸ்ட் டைம் வேற vlog எடுக்கலாம் வாடா. இப்போ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை வந்து நம்மளுக்கு பப்ளிக்கா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறான். எங்க அப்பா ஜெருப்புல அடிக்க போறாரு. அடிக்க போறான். விழுந்துருச்சு. அடிக்க போறேன்னு தான் சொன்னேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அடிக்க போறாருன்னு தான் சொன்னேன். நான் போறாருங்கும் போது அவங்க கட் பண்ணிட்டாங்க. நான் அடிக்க போறாருன்னு தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். நீ என்னதான் தட்டி பண்ணி தான் இப்ப எதுக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த ஈவினிங் vlog வந்து முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் வந்து. ஸோ இந்த vlog உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே வந்து கண்டிப்பாக வந்துடும். சங்கர் நீ தான் பிடிச்சியா? சங்கர் எப்படிடா பிடிச்ச? 90 டிகிரி லாக் பண்ணி அப்படியே தூக்கி பார்த்தீங்கன்னா மாட்டை பிடிச்சிட்டான் சங்கர். சங்கர் 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 எப்படி என் ஆள் பிடிச்சிட்டான் பாத்தீங்களா? நடிக்காதீங்க, என் ஆள் தான் பிடிச்சான். சங்கர் சூப்பர்டா. சூப்பர்ரா. மாடு பிடிப்பட்டதே மாடு முடிக்கட்டும். சங்கர் தான் அவர் ஆள். மாடு பிடி பாருங்க, சங்கர்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், தீர்ப்பு வந்துருச்சு. மாரத்தான் மாடு இல்ல, மாரப்பன் மாடு. மாரப்பன் மாடு. மாரப்பன் மாடு. மாரத்தான் போடுறா. எடுத்து பிடிச்ச ஓட்ட என்னமே நிக்குது. எனக்கு அதை விட என்ன பயம் தெரியுமா? என்கிட்ட ஓடி வந்துருமோன்னு தான் பயம். ஆளக்கண்டாவே நிக்காது. பாருங்க சங்கர் எவ்வளவு ஸ்டைலா இருக்கானு. சங்கரே பயப்படுத்திட்டு Dangerous times, don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world, but keep the sky on your mind.